எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 டிசம்பர் 2023, 16 டிசம்பர் 2023 மற்றும் 17 டிசம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 2023ஆம் ஆண்டு பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 7வது இடத்தில். இரண்டாவது கேள்வி, ஆசியான் இந்தியா திணை திருவிழா 2023 எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. 2022ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட சைபர் குற்ற வழக்குகள் பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்தது? தெலுங்கானா. இந்தியாவின் அதிவேக சோலார் மின்சார படகு சேவை பரக்குடா எனும் பெயரில் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் அதிவேக சோலார் மின்சார படகு சேவை பரக்குடா எனும் பெயரில் எங்கு தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆலப்புழா, கேரளாவில் உள்ள ஆலப்புழாவில். அடுத்து, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே தொடங்க உள்ளது? இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே தொடங்க உள்ளது? மும்பை மற்றும் அகமதாபாத். குஜராத் அகமதாபாத்தில் சபர்மதி மல்டி மாடல் போக்குவரத்து மையத்தில் இந்தியாவின் புல்லட் ரயில் முனையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பாம்பே ஜெயஸ்ரீ. பெண் வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? காஞ்சன் தேவி. 2023ஆம் ஆண்டு குழந்தைகள் வளர்ப்பு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 79வது. 2023ஆம் ஆண்டு குழந்தைகள் வளர்ப்பு பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை 2023ஆம் ஆண்டு குழந்தைகள் வளர்ப்பு பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? ஸ்வீடன். இங்கிலாந்து கால்பந்து பிரீமியர் லீக்கில் முதல் பெண் நடுவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இங்கிலாந்து கால்பந்து பிரீமியர் லீக்கில் முதல் பெண் நடுவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ரெபெக்கா வெல்ச். 2023 உற்பத்தித்துறை முதலீட்டிற்கான சாதகமான இந்திய மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் எந்த மாநிலம் 3வது இடத்தினை பிடித்தது? தமிழ்நாடு. உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் ரூபாய் 3200 கோடி மதிப்பில் எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை சூரத் டைமண்ட் பவர்ஸ். இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடியினர் திருவிழாவாக கருதப்படும் ஹார்ன்பில் திருவிழா எங்கு நடைபெறுகிறது? இதுக்கு சரியான விடை நாகாலாந்து. 2023ஆம் ஆண்டுக்கான விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? 2023ஆம் ஆண்டுக்கான விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? ஹரியானா முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. அடுத்து, குழந்தைகளை தத்தெடுக்கும் நடைமுறைகளை எளிதாக்க கேரிங்ஸ் என்ற இணையதளத்தினை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. உத்தரப்பிரதேசம் தனிப்பூர் கிராமத்தில் கட்டப்படும் புதிய மசூதிக்கு புனித மெக்காவின் இமால் அடிக்கல் நாட்டினார். இம்மசூதிக்கு
முகமது பின் அப்துல்லா மசூதி என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்து, உலகின் மிகப்பெரிய நிலத்தடி இயற்பியல் ஆய்வகம் தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தின் ஜின்பிங் மலையில் தொடங்கப்பட்டது. சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இந்தியாவின் லியாண்டர் பெயஸ், விஜய் அமிர்தராஜ் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலுக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய வீரர்கள் என்ற பெருமையை லியாண்டர் பெயஸ், விஜய் அமிர்தராஜ் ஆகியோர் பெற்றனர். அடுத்து, யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் அமைப்பு வளர்ந்து வரும் வீராங்கனைக்கான ரைசிங் ஸ்டார் 2023 அண்டீம் பங்காலுக்கு வழங்கியது. ஆடவர் பிரிவில் செர்பியா நாட்டின் நோவக் ஜோகோவிச், மகளிர் பிரிவில் போலந்து நாட்டின் இகா ஸ்வியாடெக் 2023 ITF உலக சாம்பியன் பட்டத்திற்கு தேர்வாகியுள்ளனர். அடுத்து, தையூரில் ரூபாய் 63.30 கோடி மதிப்பீட்டில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் பயன்பாட்டிற்கான ஊர்திகளை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். 2023-24 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சியடையும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது. ரேடியா கைதான் மதுபான தயாரிப்பு நிறுவனரான லலித் கைதான் இந்திய கோடீஸ்வரர்கள் பட்டியலில் புதிதாக இணைந்துள்ளார். இஸ்ரேல் காசா போர், வார் இன் இஸ்ரேல் அண்ட் காசா 2023 ஆண்டில் கூகுளில் உலகளவில் அதிகம் தேடப்பட்ட செய்திகள் பட்டியலில் முதலிடத்தினை பிடித்தது. புதுக்கோட்டை மணல் மேல்குடியின் அருகில் கடல் வளத்தை பாதுகாக்கவும் அலை வேகத்தினை தடுக்கவும் அலையாத்து காடுகளை உருவாக்கப்படுகிறது. மௌனராகம் படத்தில் நடித்து மிஸ்டர் சந்திரமௌலி என்ற சிறப்பு பெயரை பெற்ற திரைப்பட இயக்குனர் ரா சங்கரன் சமீபத்தில் காலமானார். அவரது 95 வயதில் காலமானார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஷாஹி ஈத்கா மசூதியில் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்த அனுமதி அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்துள்ளது. மலேசியா, தாய்லாந்து, இலங்கையை தொடர்ந்து ஈரான் நாடும் இந்தியா உள்ளிட்ட 33 நாடுகளின் சுற்றுலா பயணிகள் ஈரான் வருவதற்கு விசா தேவையில்லை என அறிவித்துள்ளது. கோலாலம்பூரில் நடைபெறும் ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ஸ்பெயின் அணி 3வது இடத்தையும் இந்திய அணி 4வது இடத்தையும் பிடித்தன. அதாவது கோலாலம்பூரில் நடைபெற்ற. குவைத் மன்னரான ஷேக் நவாப் அல் அஹ்மத் சமீபத்தில் காலமானார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 15 டிசம்பர் 2023, 16 டிசம்பர் 2023 மற்றும் 17 டிசம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.